திருப்பத்தூர் அருகே சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தகராறில் ஒரு செக்யூரிட்டியை மற்றொரு செக்யூரிட்டி கல்லால் அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தப்பி ஓடிய செக்யூரிட்டியை போலீசார் தேடி வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செங்குட்டுவன் கூற கேட்போம். செங்குட்டுவன், இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் லட்சுமி நகர் பகுதியை சார்ந்தவர் அந்தோணிராஜ். அதாவது அவர் திருப்பத்தூர் ஒரு தனியார் சூப்பர் மார்க்கெட்ல இரவு நேர பணியாளராக பணிபுரிந்து வராரு. அதே போல அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர், இவங்க ரெண்டு பேரும் அந்த தனியார் சூப்பர் மார்க்கெட்ல பணியாளராக வேலை செய்யறாரு. நேற்று இரவு அந்தோணி அதாவது பணியில் இருந்ததாகவும், இன்று காலை அதாவது பாஸ்கர் கார்த்திக் அவரை டியூட்டி மாத்தி வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அந்த முறையில் இருந்துக்கும் போது கார்த்தி இன்னைக்கு காலையில லேட்டா வந்ததா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல முற்றி கார்த்திக் அந்தோணிராஜை கல்லால் எடுத்து மண்டையில தாக்கி தரமறையா தாக்குறாரு. இந்த தாக்குதல்ல பலத்த காயமடைந்த அந்தோணிராஜ் சம்பவ இடத்திலே ரத்த வெள்ளத்துல மிதக்கிறாரு. உடனே அங்க இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு எடுத்து போய் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சேர்க்கும் போது அவர் ஏற்கனவே இருந்துட்டு அவர் தகவலை சொல்றாங்க. இதனால் தப்பி ஓடிய கார்த்திகை திருப்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில இறந்த அந்தோணிராஜ் திருப்பத்தூர் பாமக மகளிர் அணி தலைவியின் கணவர் என்று குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செங்குட்டுவன்.